பணப்பாளையம் போகிறதுக்கு இதில் போகலாமான்னு கேளுங்க. நான் பணப்பாளையம் போகிறதுக்கு இதில் போகலாங்களா? பணப்பாளையம் மேப்பில் பார்த்தாலே வர மாட்டேங்குது. கண்ட வேலையை திடீர்னு எங்கெங்கே ஒரு ரோட்டை தாண்டினா வேற ரூட் பெஸ்ட் ரூட் ரோடு போடாமல் வச்சுருக்காங்க. விட்டு இறங்கிட்டானு பொள்ளாச்சி வரைக்கும் கூட காத்தாடிதான். ஸ்ட்ரெயிட் ரோடு நேராக பூலவாடி பெரிய தாராரம் கோயில் மகாராணி காலேஜ் இருக்கு. ஆமாங்க, போய் ஜாயின்ட் ஆயிருக்கு. 19 கிலோமீட்டர் தாராரம் ரைட்டு. மருதூர் லாரி வச்சு மணல் ஓட்டிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர்லாம் நம்ம லாரி பத்தாது நம்மளுக்கு ஆண்டவரில் கார் கடை பிடிக்கிறதுக்கு வாடகை கூப்பிடுவோம். டிரைவரு பார்த்தீங்கன்னா எல்லா டிரைவருமே 2 வேட்டி 2 காய்க்கு சட்டை ஒரு பெட்ஷீட்டு லாரிக்குள்ளேயே தான் படுத்துக்கணும். அவன் அங்கே நல்லூரில் ஒரு ஆஃபீஸ் போட்டுருந்தானுங்க. இதில் போகலாம் நேரம் ஒரு ஆஃபீஸ் போட்டிருந்தானுங்க. அங்கே 50 வண்டி இருக்குமாம்மா. 50 டிரைவருக்கு சாப்பாடு சம்பளம் தான். சம்பளம் கொடுத்துருவானாமா. ஆனால் லாரிக்குள்ளேயே தான் படுத்துக்கணும். ஏனுங்களா என்ன ஆக்சுவலாக அது என்ன எதுக்கு இறக்குறதுன்னு ட்ரைனேஜோ என்னன்னு கேட்டுங்க. போய் போட்டுறான் சைடு வாடுங்களா? ட்ரைனேஜில் சைடு வாடுங்களா? லேட் ஆகாதுல்ல. சரிங்க, ஆனால் போட்டால் போட்டு இன்னும் கம்மியாக சொல்கிறாரா? சரிங்க, நான் ஒரு 5 நிமிஷம் கூப்பிட்றேன். இங்கே வழி மாதிரி இருக்க மாட்டேங்குது. திரும்ப ஒரு போட்டுக்கலாமுங்க. எத்தனை மணிக்குன்னா ஒரு 10 மணிக்கு பிடிக்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஆமாம், 2 வண்டி வெளியே போயிடுச்சு. ஒரு வண்டி இருக்கலாம் முடிச்சு விட்டுருவோம். ஒரு வண்டியை சின்ன வண்டி தான். 2 எம்டி முடிச்சு விட்றேன். எத்தனை எம்டி கொடுக்குறீங்க? அதான் இப்போ பெரிய வண்டி ஒன்று இப்போ ஒரு பெரிய வண்டி இறக்கிட்டு இருக்குங்க நம்ம இடத்துல. மேனுவல் தான் இறக்கிட்டு இருக்குது. முடிய போகிற கண்டிஷன் முடிஞ்ச உடனே நான் அதில் வந்து எத்தனை 18 இல்லை மொத்தம்
லெஃப்ட்டில் கேட்டு பாரு. அப்படி வேணா போட்டு பாரு. பணம் போட்டுருக்கு பார்த்துக்குங்க. இந்த வந்து இடம் வச்சுக்கோங்க. அவரை கருத்தர் போக சொல்லிடலாமா? அவர்கிட்ட போட்டு பைக் போட்டு உடப்பியான்னு போட்டு கொஞ்சம் எவ்வளோ 2 கிலோமீட்டர் மோசமாக தான் இருக்கு.